நைட்டு 11 மணி இந்த சிண்ட்ரெல்லால டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி 11 மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றில் உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன். கல்லீரல், ஸ்ப்ளீன், மண்ணீரல், பெருகுடல், சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ளே ஸ்டமக் ஒரு பேக், இறைப்பை, நீங்கள் போடுறதெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்துருக்கும். ஜீரணம் ஆகாது, டைஜஷன் ஆகாது. எப்போ டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா? காலையில் 4 மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணோம். பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, 4லேருந்து 6. அதை 4 o'clock தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த 11லேருந்து மார்னிங் 4 எல்லாம் ஷட் டவுனில் இருக்கும். அந்த டைம் வயிற்றுக்குள்ளே எதுவும் போடக்கூடாது. போட்டோன்னா இட் வில் பிகம் பாய்சன். ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது. சும்மா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வச்ச துணியாட்டம் ஊறிட்டு கிடக்கும். ஸோ அதனால் மிட் நைட்டில் சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை. இது பூமர் அட்வைஸாக இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டிஸில் நமக்கு வேறு வழி இல்லை, பிஸியாக இருக்கப்போ பசிச்சுதுன்னா வேறு வழி இல்லை, சாப்பிட்லாம், இட்ஸ் ஓகே. பட் இதே பழக்கமாக இருக்கக்கூடாது. நான் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன், நான் மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே, இதெல்லாம் டெஃபினட்டாக கூடாது. இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் 11 to 4.